எப்பா பனியை பாருங்க, பனி செக்க பனி போடு போடுன்னு போடுது. ஐயோயோ! இப்போ என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா, இது சீர்காழிலேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகிற ரோடு தான். ஊட்டி போல் பனி பெய்யுது பாருங்கள். ஊட்டியில் பெய்கிற மாரி இருக்குது பனி. இப்போ சரியான பனி. இந்த பனி எப்போ நிற்கும்னா குறையும்னா மாசி மாதம் மகா சிவன்ராத்திரியோடு தான் இந்த பனி வந்து கொஞ்சம் பனிப்பொழிவு கொஞ்சம் கம்மியாகும். அது வரைக்கும் பனி இருக்க தான் செய்யும். நேர்களே, நீங்களாம் எப்படி போகணுன்னா தயவு செய்து தலையில் குல்லா போட்டுட்டு போங்க. ஏன்னா பனி விஷ பனியாக இருக்குது. அதே போல் எங்கேயோ வெளில போனால் சொட்ரு போட்டுருங்க. ஐயோ, லைட்டு போட்டு வராங்க, அதுவே தெரியல பாருங்கள். கார் ஓட்டுறவங்க லைட்டை எரிய விட்டுட்டே போங்க. லைட்டு எரிய விட்டே தெரியல நமக்கு. சுத்தமாக ரோடே தெரியல பாருங்க. வாகனம் ஓட்டுறவங்க, டூ வீலர் ஓட்டுறவங்க தயவு செய்து இதே போல் ஒரு பனியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பொறுமையாகவே செல்லுங்க. சேஃப்டியாக போங்க. அப்பா, நானே இப்போ வர வழியில் வந்து குல்லா போடாமல் நானே வந்துட்டேன். அதுக்காக தான் இந்த பதிவை போட்டேன். குல்லா போட்டுட்டு போங்க தயவு செய்து. செம்ம பனி, செக்க பனி. ஐயோ, முடியல. மாசி மாதம் வரைக்கும் இந்த பனி இப்படி தான் இருக்கும். மகா சிவன்ராத்திரி அன்னைக்கு தான் அதோடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது வரைக்கும் இந்த பனி காலம் இருக்க தான் செய்யும். வணக்கம் நேர்களே. காற்று, மழை, சேஃப்டி முக்கியம். இதை போல் நம்மளும் வாழ்ந்து தானே ஆகணும். இது போல் வாழ்ந்து தானே ஆகணும். பார்த்து பொறுமையாக வாயா லைட்டை போட்டு வர பாருங்க. நீ தாண்டா டைவர்.